பேனலில் ஒரு இபி ஏரியாவில் ஒரு வீட்டில் அக்வா 2090 அப்படிங்கிற மாடலில் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய போர் வாட்டருடைய டிடிஎஸ் லெவலில் செக் பண்ணி அதற்குரிய மெமரின் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையரை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். வெளியே 2 ஸ்பன் ஃபில்டரும் உள்ள ப்ரீ கார்பன், போஸ்ட் கார்பன், மெமரின் மற்றும் செடிமெண்ட் மொத்தம் 5 ஸ்டேஜில் இந்த வாட்டர் பியூரிஃபையர் ஆகும். மெமரின்லேருந்து ஃபில்டர் வரக்கூடிய இந்த வாட்டர் டேரெக்டாகவே போஸ்ட் கார்பன் வழியாக டேங்க் உள்ள விழுற மாதிரியும், வேஸ்ட் வாட்டர் டேரெக்டாக வெளியே போகிற மாதிரியும் கனெக்ஷன் கொடுத்தோம். ஃபில்டர் ஆன வாட்டர் டேரெக்டாக டேங்கில் விழுந்து ஓவர் ஃப்ளோமா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ஃப்ளோட் சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்தோம். முட்டையா அப்படிங்கிற குவாலிட்டியான மெமரின் மட்டும் பம்பை யூஸ் பண்ணனால அடிக்கடி மெயின்டெனன்ஸ் வராது. கஸ்டமர் அவங்க சொன்ன இடத்துல வாலில் ப்ராப்பராக மார்க் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இந்த வாலில் ஸ்டாண்டை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறனால ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் வைப்ரேஷன் ஆகாது, கீழே விழாது, கொஞ்சம் கூடுதல் சேஃப்டியாக இருக்கும். இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஒரு டேங்க் ஃபுல் ஆனதுக்கப்புறம் டிடிஎஸ் லெவலில் செக் பண்ணி கஸ்டமர்கிட்ட காட்டியிருந்தோம். 450 டிடிஎஸ் இருக்கக்கூடிய இந்த போர் வாட்டர் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே 50 மாறிடுச்சு. கஸ்டமர் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. இது மாதிரி உங்கள் வீடுகளுக்கு இல்லை அலுவலகங்களுக்கும் ஆர்ஓ வாட்டர் தேவைப்பட்டால் மேலே இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.